வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கரூர் பேரணி கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததிலிருந்து அரசியல் விஷயங்களில் மௌனம் காத்து வந்த நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் செவ்வாய்க்கிழமை தமிழக அரசை கடுமையாக விமர்சித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். நெல் கொள்முதலில் உள்ள சிக்கல்கள் குறித்து அவர் கவலை தெரிவித்தார். இதன் விளைவாக டெல்டா பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல் முளைத்ததாக கூறப்படுகிறது. கனமழை பெய்யும் காலங்களில் விவசாய நிலங்களை பாதுகாப்பதில் மாநிலத்தின் தயார்நிலை மற்றும் அறுவடை செய்யப்பட்ட நெல் மற்றும் பிற பயிர்களை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விஜய் கேள்வி எழுப்பினார். பயிர் சேதம் தொடர்பான தொடர்ச்சியான பிரச்சினை விவசாயிகளின் நலனில் அரசாங்கத்தின் அலட்சியத்தை பிரதிபலிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 33 பேரின் குடும்பங்களை விஜய் சந்தித்த ஒரு நாள் கழித்து இந்த அறிக்கை வந்தது. சென்னை அருகே மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் இந்த சந்திப்பு நடந்தது. இது அந்த துயரச் சம்பவம் நடந்ததிலிருந்து தொடர்புடைய அவரது முதல் பொது ஈடுபாட்டை குறிக்கிறது. எக்ஸில் ஒரு பதிவில் விஜய் ஒரு குறியீட்டு ஒப்பீட்டை வரைந்து அறுவடை செய்யப்பட்ட நெல் முளைத்து வீணாகிவிட்டதைப் போலவே ஆளும் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பும் தொடர்ந்து வலுவடையும் என்று கூறினார். இந்த வளர்ந்து வரும் அதிருப்தி இறுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக அரசாங்கம் அகற்றப்படுவதற்கு வழிவகுக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் முதல்வர் மு.க. ஸ்டாலினையும் குறிவைத்து டெல்டா பகுதியைச் சேர்ந்த ஒருவராக அடிக்கடி கூறப்படும் அவரது அடையாளத்தை அவருக்கு நினைவூட்டினார். மோசமான தடுப்பு நடவடிக்கைகளால் ஒவ்வொரு ஆண்டும் பயிர் இழப்பை சந்திக்கும் விவசாயிகளின் குறைகளுக்கு முதல்வர் நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று விஜய் கோரினார். தனது அறிக்கையை முடித்த விஜய் மழையால் பயிர்கள் குறிப்பாக நெல் சேதமடைவதை தடுக்க விரைவான மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசை வலியுறுத்தினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் மாநிலத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் சரியான நேரத்தில் நடவடிக்கை மற்றும் சிறந்த திட்டமிடல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.